ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரேடார் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரேடாரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதுதான் வந்து ரேடாரோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ரேடார் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளானட் சச் ஸ்மால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரேடார் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேடார் மெத்தட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அதே டைம் ஒரு ரிசீவரும் இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இங்க ரேடியோ வேவ்ஸ் அனுப்பும் போது அந்த பிளானட் இருக்குல்ல, அந்த பிளானட்ல போய் அந்த ரேடியோ வேவ்ஸ் இங்க இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து பிளானட்ல போய் ரீச் ஆகும். ஸோ அந்த பிளானட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப இங்க எங்கேருந்து அனுப்பணுமோ அதே இடத்துக்கு திரும்ப வரும். ஸோ அந்த திரும்ப வர ரேடியோ வேவ்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிசீவர் என்ன பண்ணினா அதை டிடெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரேடாரோட மெத்தட். ஓகேவா? இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த பிளானட்ல போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்காங்கல்ல, அந்த டைம் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்ல. ஸோ அந்த டைம் வச்சு என்ன கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance traveled by time taken. Then speed is equal to distance traveled by time taken. So இதுல இந்த distance calculate பண்ணிக்கலாமா? So distance is equal to speed into time. So distance என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்? D. ஸ்பீட என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்? B. into time வந்து என்னது? T. So distance கால்குலேட் பண்ணலாம். So அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏரோப்ளேன் எடுத்திருக்கோம். இந்த ஆண்டனால இருந்து ஒரு நம்ம ரேடியோ வேவ்ஸ் சென்ட் பண்றோம். சோ அதே டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஏன்னா அது ரேடியோ வேவ்ஸ் அந்த ஏரோப்ளேனை போய் ரீச் ஆகிட்டு அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரேடியோ வேவ்ஸ் திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்க என்ன ஆகுது, ரிசீவர்ல டிடெக்ட் பண்ணுவோம். சோ இது வந்து இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு தானே. லைக் வைஸ் அது அங்க இருந்து திரும்ப ரிட்டர்ன் இங்க வர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ என்னது? D plus D. சோ 2D 2 டைம்ஸ் இருக்குல்ல. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ் 2D. ஓகே. சோ இதுல இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? D is equal to V into T by 2. சோ இப்படி என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இங்க D அப்படிங்கிறது இந்த ரேடியோ வேவ்ஸ் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ், V அப்படிங்கிறது அதோட ஸ்பீடு, T அப்படிங்கிறது டைம் டிராவல் பண்ண டைம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் ரேடார் மெத்தட். பாத்துக்கோங்க. தேங்க்யூ.